பிடிக்கிறத சொல்லலையே, மேல உட்கார்றத சொல்லலையே. கடவுளுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்ன்றீங்களா? கடவுளே ஒரு அரசன். Our God is a king and not just king, and he is the king maker. ஏதோ 5 அப்பம் எடுத்து 5000 பேருக்கு ரொட்டி மட்டும் சுட்டுட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. அரசால வைப்பாரு, அரசால வைப்பாரு. ஆமென். பைபிளே ஒரு கிங்டம் புக்குங்க. நம்ம ஏதோ ரிலீஜியஸ் புக் மாதிரி படிச்சுட்டு இருக்கிறோம். பவர், க்ளோரி, ஹானர், ரிச்னஸ் இதெல்லாம் யாரு கையில இருக்குது அப்படின்றது தான் இங்க பேசிட்டு இருக்கு. கர்த்தருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இதையே தான் வேதவசனம் என்ன பண்ணுது, பேசுது. அப்ப நான் சொல்றேன், தானியேல் புஸ்தகம் என்னது? அதே தான். தானியேல் தான் சொல்றான், என் தேவன் யார் தெரியுமா? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறது. அப்படின்னா அர்த்தம், ஏவன் ஆளணும்ன்றத அவர் முடிவு செய்கிறார். ஆமென். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். நம்ம கடவுளை இப்படி சிந்திக்காதனால வாழ்க்கை இப்படி போயிடுது. அவன் கூட பாருங்க, அடிமையாக போறான். எங்க? பாபிலோனுக்கு அடிமையா கொண்டு போறாங்க அவனும் நண்பர்களும். கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா கர்த்தர் அப்படியே தூக்கி ராஜாவின் கொழு மண்டபத்திலே அவன் அமர்ந்தான். அப்படின்னா என்ன? அவன் அந்த செனட், அந்த ரூலிங்க தீர்மானிக்கிற இடத்துல போய் தானியேல் உட்கார்ந்தான் பாருங்களேன். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்ட பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகாவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படியாக வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொழு மண்டபத்தில். ஆமென். Daniel was at the court of the king. எல்லாம் சொல்லுங்க, கிங்ஸ் கோர்ட். புரியுதா? எங்க இருக்கிறான்? அவங்க ஊர் சட்டசபையில் இருக்கிறான். நமக்கு தானியேலை பத்தி சொல்லாம இல்ல, ஆனா தானியேலை பத்தி என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? தானியேலை போல 3 வேளை ஜெபிப்பாக்கிறோம், தானியேலை போல உபவாசி சகோதரனே. சரி, கரெக்டு, அது நல்லதுன்ற, நான் தப்பே கிடையாது. ஆனா உபவாசத்தோடய நிற்பிட்டீங்களே, ஜெபத்தோடய நிப்பாட்டிங்களே, ஆட்சியை பிடிக்கிறத சொல்லலையே, மேல உட்கார்றத சொல்லலையே. அப்போ நான் புதுசா பேசல, நீங்க விட்டதை பிடிச்சு பேசிட்டு இருக்கிறேன் நான்.